முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். மண் உரிமைக்காக வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்தொடி பரந்தூர் மக்களே நம்பிக்கையுடன்கள் நாளை நமதே என்று பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக தாவேக தலைவர் விஜய் ஒரு ட்விட்டர் செய்தியை பதிவிட்டிருக்கிறார். கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இந்த சமயத்தை தாவேக தலைவர் விஜய் பரந்தூர் இந்த விமான நிலைய போராட்டத்திற்கு எதிராக போராடி வரக்கூடிய மக்களுக்கு இந்த ட்வீட் போடுறதுக்கான காரணம் என்ன? கோபால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் ஒரு ட்வீட் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த பதிவு என்பது பரந்தூர் மக்களுக்கான ஒரு பதிவு. நேரடியாக பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படக்கூடாது, பரந்தூர் மக்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் என்று நேரில் சென்று அவர்களுடன் ஒரு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற விஜய் தற்போது இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். முதல்ல அவர் என்ன பதிவு மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, மண்ணுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரக்கூடிய என் பாசத்திற்குரிய பரந்தூர் மக்களை நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். 1000 நாட்களை கடந்து அவர்கள் போராடி வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு பதிவாக இது பார்க்கப்பட்டாலும், பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கு ஒருபுறம் எதிர்ப்பை இந்த மக்கள் தெரிவித்து வரக்கூடிய அதே நிலையில இந்த விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும், அதற்கான பூர்வாங்க பணிகள் என்பது மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஒருபுறம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்டங்களாக அதற்கான அனுமதிகள் மத்திய அரசு மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதற்கான நிலத்தை மாநில அரசு தான் தேர்வு செய்து கொடுத்தது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கான பல்வேறு கட்ட பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. படிப்படியாக விமான நிலையம் கட்டுமான பணிகள், அதற்கான நிதி ஒதுக்கீடு போன்றவை எல்லாம் அடுத்து நடக்கக்கூடிய வகையிலான பணிகள் என்பது மத்திய அரசு மூலமாக நடக்க தற்போது அதற்கான ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஒப்புதல் படிப்படியாக ஒப்புதல் வழங்கப்படும் போது இறுதியாக அந்த கட்டுமான பணிகள் தொடங்கிய பிறகு அதற்கான எதிர்ப்பை தெரிவிப்பது வீண் என்ற ஒரு காரணத்தினால் இந்த பதிவு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்களுடன் நான் இருப்பேன் என்று தெரிவித்திருந்த விஜய் 1000 நாட்களை கடந்து போராடக்கூடிய அந்த மக்களுடன் நான் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலே இந்த ட்விட்டர் பதிவை அவர் மேற்கொண்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.